தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 7வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, தனிமை, தனித்து விடப்படுதல், உதாசீனப்படுத்துதல், ஒதுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல் இவையெல்லாம் ஏற்படுத்துகின்ற மனவேதனை, மனவழி சொல்லில் அடங்காதது. இந்த தனிமை வெவ்வேறு விதங்களிலே மனிதனை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அவனுடைய உறவு நிலைகளை, அவனுடைய மனதை, அவனுடைய உடலை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உறவுகளோடு வாழவே மனிதன் படைக்கப்பட்டான். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது 18 இருக்கின்ற வசனங்களிலே கடவுள் இவ்வாறு சொல்வார்: மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்ட கடவுள் அவனுக்கு ஏற்ற துணையை நாமே உருவாக்குவோம் என்று சொல்லி கடவுள் ஏவாளை படைக்க திட்டமிடுகின்றார். அதே போல் தான் தொடர்ந்து வருகின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது கடவுள் படைத்த அனைத்திற்கும் பெயரிட்டு அதை அழைத்த மனிதன் தனக்கு ஏற்ற துணை அதில் இல்லை என்று கண்டவுடன் சோர்ந்து போகின்றான், கலங்கி நிற்கின்றான். ஏவாளை கடவுள் படைத்து அவனுக்கு முன்னால் கொண்டு நிறுத்துகின்ற பொழுது அவன் துள்ளி குதித்து ஆர்ப்பரித்து, இவள் என் எலும்பில் எலும்பும் என் சதையில் சதையுமாக இருக்கின்றாள், இவள் மனுஷி எனப்படுவள் என்று சொல்லி அகமகிழ்கின்றான். ஆக தனிமையை இறைவனும் விரும்பவில்லை, தனித்து வாழ மனிதனும் ஆசைப்படுவதில்லை. ஆயினும் தனிமை அவனை விட்டு விடுவதாக இல்லை. நம்முடைய குடும்ப சூழ்நிலையில எத்தனை நேரங்களில் உறவுகள் தனித்து விடப்பட்டு உடைந்து போன உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். நான் அந்த அறையில் அடி எடுத்து வைத்தால் எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விடுவார்கள். நாங்கள் நண்பர்கள் ஒன்றாகத்தான் இருப்போம், ஒரே இடத்தில் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்குள் வெவ்வேறு செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள், மகிழ்ந்து கைதட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள். என்னை ஒரு பொருட்டாக கூட கருத மாட்டார்கள். ஃபாதர், என் வீட்டில் நான் ஒரு உதவாக்கரையாக கருதப்படுகின்றேன், ஒரு உதாசீனப்படுத்தப்பட்ட பொருளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னை ஒருவரும் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கின்றேன், எனக்கென யாரும் இல்லை, என்னை அன்பு செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உடைந்து போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனை உறவுகள். ஏன் நம்மில் பலர் இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நான் உதறி தள்ளப்பட்டிருக்கின்றேன், நான் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கின்றேன், நான் அருவருப்பு பொருளாக மாற்றப்பட்டிருக்கேன் என்று சொல்லி அன்பு சகோதரன் சகோதரியே, இதோ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட தனிமையின் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கின்றாயா? ஒருவரும் உனக்கு இல்லை என்று சொல்லி நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாயா? இதோ இறைவன் இந்த ஆதல் வார்த்தைகளை நமக்கு சொல்லி நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார். நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்லுவார்: எல்லோரும் சிதறண்டு போவீர்கள், எல்லோரும் என்னை தனியே தவிக்க விட்டு சென்று விடுவீர்கள். ஆனாலும் நான் தனியாக இல்லை, என் தந்தை என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையின் ஆறுதலின் செய்தியை இயேசு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். நீ ஒருபோதும் தனித்து விடப்படுவதில்லை, நீ ஒருபோதும் தனியா இல்லை, நான் உன்னோடு இருக்கின்ற சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்துவராக இருக்கின்றார். மனம் உடைந்து போன நிலையிலே, தனிமையிலே, விரக்தியிலே, வேதையிலே வாடிக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே, இதோ ஆண்டவனுக்கு சொல்லுகின்றார்: நான் உன்னோடு இருக்கின்றேன். இம்மானுவேலாய் கடவுள் நம்மோடு வாழ நம்மை தேடி வந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எல்லோரும் நம்மை இருக்கலாம், எல்லோரும் நம்மை புறக்கணிக்கலாம், ஆண்டவர் நம்மை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. எசாயா 49 படிக்கணும் அல்லவா? யார் உன்னை மறந்தாலும், பெற்ற தாயே உன்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இணைச்சட்ட நூலை படிக்கின்ற பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்கின்ற ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார்.
உங்களை நேசிக்கின்ற கடவுள் உங்களோடு இருக்கின்றார். உங்களை அன்பு செய்கின்ற கடவுள், உங்களை அரவணைக்கின்ற கடவுள் உங்களோடு இருக்கின்றார். அந்த நம்பிக்கையிலே வாழ முயற்சி செய்யுங்கள். அன்பு சகோதரமே, நாம் தனிமையில் இருக்கின்றோம் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது அது பல்வேறு மன நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பல்வேறு உடல் நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற பொழுது 148 பல்வேறு விதமான சோதனை நடத்தியதில் ஒரு முறை தனிமை என்கின்ற வேதனை வந்துவிட்டது என்றால் அந்த வேதனை நேரத்தில் 15 சிகரெட் புகைப்பிடித்ததற்கு ஏற்ற நச்சுத்தன்மை உடலிலே பரவுகின்றது சொல்லுவார்கள். அதே போல இந்த தனிமை என்கின்ற உணர்வு நம்மிலே ஒரு முறை வருகின்ற பொழுது உடல் பருமனால் ஏற்படுகின்ற பாதிப்பை விட 2 மடங்கு பாதிப்பு அந்த உடலிலே ஏற்படும் என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த தனிமை என்கின்ற உணர்வு வருகின்ற பொழுது பயத்தை, கலக்கத்தை, தனிமையை, விரக்தியை, வேதனையை கூட்டக்கூடியதாக இருக்கின்றது. இவையெல்லாம் உடல் நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இருதய நோய்களையும், அதிக உயர் ரத்த அழுத்த நோய்களையும், அதிக கொழுப்பு நோய்களையும், சர்க்கரை நோய்களையும் உடலில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாட்பட்ட தனிமையானது மரணத்திற்கு இட்டுச் செல்வதாகும், தகாத முடிவுகளை ஏற்படுத்துவதாகும், தவறான உறவுகளுக்கு பிணைக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது என்று சொல்லுகிறார்கள். தனிமை மன சூர்வினை, மாறாத மன வடுவை ஏற்படுத்துகின்றது. இதனால் மனிதன் உள அமைதியையும் மன அமைதியையும் உடல் சூர்வையும் ஏற்படுத்திக் கொள்ளுகின்றான். ஆகவே அவனுடைய அமைதி இல்லாமல் போகிறது. அவருடைய கலக்கங்களும் குழப்பங்களும் விரக்தியும் வெறுப்பு மட்டுமே அவருடைய வாழ்விலே தங்கி விடுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலும் தனிமை, விரக்தி நம்மை ஆட்கொள்ள உட்படுத்தி விட்டோமெனில் நம் வளர்ச்சியை காண முடியாது. வேதனைகளும் எல்லா விதமான சோர்வுகள் மட்டுமே நமக்கு விடையாக அமையும். அதற்கு பதிலாக இறைவன் கொடுக்கிற ஆறுதல் செய்தி, நான் உன்னோடு இருக்கேன் என்கிற நம்பிக்கை நமக்கு வருகின்ற பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கேன் என்கின்ற அந்த உந்துதல் நமக்கு வருகின்ற பொழுது, நான் தனித்து விடப்படவில்லை, நான் புறக்கணிக்கப்படவில்லை, நான் அன்பு செய்யப்படாமல் இருக்கவில்லை, நான் எல்லோராலும் உதறி தள்ளப்படவில்லை, என் கடவுள் என்னை அன்பு செய்கிறார், என் கடவுள் என்னை நேசிக்கிறார், என் கடவுளுக்கு நான் தேவைப்படுகிறேன், என் கடவுளால் நான் அரவணைக்கப்படுகின்ற அந்த உணர்வு வருகின்ற பொழுது நம் வாழ்விலே ஒரு புது உத்வேகம் வரும். அந்த உத்வேகம் நம் வாழ்க்கையிலே பிடிப்பை ஏற்படுத்தும். அந்த பிடிப்பு நம் வாழ்வின் வழியாய் பிறரையும் தாக்க ஆரம்பிக்கும். பிறர் வாழ்க்கையிலும் ஒரு உந்து சக்தியாக அமையும். அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, உறவோடு வாழ ஆசைப்பட்டு எங்களோடு என்னாலும் வாழ்ந்து கொண்டிருப்பவரே, எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எங்களை தேற்றுகின்றவரே, இம்மானுவேலாக எங்களோடு ஒவ்வொரு நாளும் நடந்து எங்களை அன்பு செய்கின்றவரை, இது எத்தனையோ நேரங்களிலே தனிமையும் விரக்தியும் வேதனையும் எங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் மனமுடைந்து போகின்றோம். எங்களுக்கென யாரும் இல்லையே என்று சொல்லி நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இந்த நாளிலே சொல்லி இருக்கின்றேன். கடவுளாகி நீர் எங்களோடு இருக்கின்றேன், எல்லா சூழ்நிலையும் எங்களை நீர் கைவிடுவதில்லை என்கின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றேன். ஆகவே தனிமையிலே நாங்கள் உடைந்து போகாமலும், விரக்தியிலே நாங்கள் வீழ்ந்து போகாமலும், புறக்கணிப்பிலே நாங்கள் ஒருபோதும் ஒடுக்கப்படாமலும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் எங்களுக்கு துணையாக இருக்கின்றார் என்கிற நம்பிக்கையிலே எங்கள் வாழ்வின் பிடிப்பை உணர்ந்து எங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றிட அருள் தாரும். தனித்து விடப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுக்கின்ற மனிதர்களா எங்களை மாற்றும். வேதனை இருப்பவர்களை தேடி அவர்களை கண்டு அவர்களை அரவணைத்து அன்பு செய்ய ஆற்றல் தாரும். ஆமேன். தனிமையாய் அழுகின்றாயோ, அழைத்தவர் நான் அல்லவோ, கலங்கிடாதே மகனே, எந்தன் தோளில் சுமப்பேன் என் மகனே, கலங்கிடாதே மகளே, எந்தன் நெஞ்சில் அணைப்பேன் என் மகளே, தனிமை